ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என்னுடைய இரு உருவங்களில் ஒன்றை தொட்ட உன் மனசுக்கு குளிர்ச்சியை தரும் விதமாக உனக்கான நல்ல செய்தியை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கேன். உனக்கானது நீ எழுதப்பட்ட எதுவுமே ஒருபோதும் உன்னை விட்டு போகாது என் செல்லமே. அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உனக்காக நீ ஆசைப்பட்டதை எப்பாடு பட்டாவது உன் கைகளில் உன் சாயப்பா நான் கொடுத்துடுவேன். காலம் மாறும்னு நம்பி காத்திரு என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நல்ல விதமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ செய்த ஒவ்வொரு செயலும் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்க போகுது. எப்போதும் நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன்கிட்ட இருந்து தட்டி பறிச்சவன் நிச்சயமா நிம்மதியா வாழ போறது கிடையாது. அதே நேரத்தில் சரி நம்மளை ஏமாத்திட்டானேன்னு விட்டு கொடுத்து வாழ நினைக்கிற நீயும் ஒருபோதும் வீழ்ந்து போய்விட மாட்டாய் என் செல்லமே. எந்த விதத்திலாவது உன் சாயப்பா உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை நடத்தி கொடுப்பேன். ஓடி ஓடி உழைச்சி ஓஞ்ச பிறகுதானே தெரியுது, ஐயோ நம்ம காசு பணம் சேர்த்தோமே, ஆரோக்கியத்தை சேர்க்காம விட்டுட்டோமேன்னு. ஆரோக்கியம் என்பது உடல் நலனில் அக்கறை என்பது மிகப்பெரிய உண்மையான செல்வம். அது எப்போதும் உன்கிட்டயே இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. உன் சாயப்பா ஒரு அப்பாவா இருந்து உன்னுடைய உடல்நலனில் அக்கறை கொண்டவராகவும் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஆளாகவும் இருந்துதான் உனக்கு நல்லது சொல்றேன். ராஜயோகம் உன் வாழ்வில் கிடைக்கும் போது தவற விட்டு விடாதே என் செல்லமே. நீயே எப்போவும் உனக்கு தைரியம் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆளாகவும் துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றிக்கக்கூடிய ஆளாகவும் இருந்துக்கோ. வாழ்க்கையிலையும் சரி, வாகனத்திலையும் சரி, கொஞ்சம் மெதுவாகவே பயணிக்கக்கூடிய மனிதர்கள் ஒருபோதுமே ஆபத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா? எப்போ எங்கோ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது தானே. எப்போதும் எல்லா விஷயங்களையும் நிதானமாக செய்ய பழகு. மற்றவர்களை கைப்பற்றி மற்றவர்களின் மனதை ஆக்கிரமித்து நீ நினைச்சதை செஞ்சுக்கலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை நீயே உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்களை வைக்கிற மாதிரி பார்த்துக்கோ. ஏன்னா மற்றவர்களை சரி கட்டுவதும் சமாளிப்பதும் அவ்வளவு சுலபம். ஆனால் உன்னை நீ மாற்றிக்கிறதும் நீ நினைக்கிறது போல உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதும் மிகவும் கஷ்டமாக தானே இருக்கிறது. எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனசு மட்டும் இருந்துட்டா இந்த உலகத்தில் உன்னை விட சந்தோஷமானவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனால் நீ தான் இதை புரிஞ்சுக்காம சின்ன விஷயனாலும் மனசை போட்டு பாரமாக ஆக்கிக்கிற. எப்போதும் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி என் செல்லமே. உன் வாழ்க்கையில் குறுக்கிட்ட அத்தனை தடைகளையும் தடங்கல்களையும் நான் கலைத்து விட்டு உன் வாழ்க்கையில் புதிதாக ஒரு புத்துணர்ச்சியான ஒளி பரவும்படி செய்ய போகிறேன். நீ எவ்வளவு அன்பாக என் மீது பக்தி கொண்டு சாயப்பா சாயப்பான்னு என்னை வணங்குகிறாய். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கான காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்காமல் இருப்பேன்? நீ எதிர்பார்த்த காரியமும் நினச்ச காரியமும் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். நீ யாருக்காக என்னை நினைத்து வணங்கினாயோ அவர்களுக்கும் நன்மைகள் தான் நடக்கும். உன் நம்பிக்கை ஜெயிக்கும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் சில விஷயங்களை கையாளுவதென்பது உனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இனிமே அப்படி எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன்னுடைய நன்மைகளையும் உனக்கே தரப்போகிறேன். எப்போதும் பொறுமையோடு உன் வாழ்க்கையை வாழணும்னு நான் சொன்னபடி இனிமே நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு தேவையானதும் உனக்கான நல்லதும் நிச்சயம் நடக்கும். உனக்கு தேவையான சக்திகளை அளிப்பவன் உன் சாயப்பா நான் தானே. நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காம கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயங்களையும் செய்யப்பாரு. இன்னுமே உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். அவசரத்திலையும் பதட்டத்திலையும் எந்த செயலுமே சரியாக நேர்த்தியாக செய்ய முடியாமல் போய்விடும் என் செல்லமே. மனசில் பொறுமையை வச்சுக்கிட்டு செயல்படு. உன் செயல்பாடுகளை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு. இனிமேதான் உன் வாழ்க்கையில் பல அற்புதமான விஷயங்களை நான் நிகழ்த்தப் போகிறேன். நீ என்னவோ சாதாரண பிள்ளை போல சாதாரண மனிதரை போல கவலைகளை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்க. அந்த கவலைகளால் தானே உனக்கு கோபமும் எரிச்சலும் வருது. எனக்கு எல்லாம் தெரியும். இனிமேல் நடப்பதை என் பொறுப்பில் ஒட்டிவிடு. உனக்கான ராஜயோக வாழ்க்கை காத்திருக்கு.